நெக்ஸ்ட் நேயர்களுக்கு என்னோட அன்பான வணக்கங்கள். நம்ம கூட டாக்டர் வி ராஜ்குமார் அவர்கள் தான் இணைஞ்சிருக்காங்க. சார், நம்ம நேயர்களுக்கு இந்த வார பலன்கள் எப்படிப்பட்டதா அமைஞ்சிருக்குன்னு கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாமா சார்? ஜனனி ஜென்ம சௌக்கியானாம் வர்தனி குல சம்பதாம் பதவி பூர்வ புண்ணியானாம் லிக்யதே ஜென்ம பத்திரிகா ஆதித்யாயச்ச சோமாய மங்களாய புதாயச்ச குரு சுக்ர சனிபேஸ்ட ராகவே கேதவே நமஹா. உலகெங்கும் வாழக்கூடிய நெக்ஸ்ட் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் டாக்டர் வி ராஜ்குமார் சிவாச்சாரியார் பேசுகிறேன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நலமா இருப்பீங்க நம்புறேன். இன்றைய தினம் நாம் பார்க்கக்கூடியது திங்கள் முதல் ஞாயிறு வரை வார ராசி பலன்கள் என்ற வகையிலே இந்த வார ராசி பலன் எப்படி இருக்கு, என்ன பண்ணணும், எப்படி இருக்கு, மேஷ ராசியிலிருந்து மீனராசி பரியந்தம் எப்படி இருக்கு. இதுக்கு இப்ப இந்த வார ராசி பலன்ல முக்கியமாக சில மாற்றங்களை, கிரக மாற்றங்களை நம்ம பார்க்கிறோம். குரு மாற்றம் இருக்கு. ஸோ இந்த குரு மாற்றத்தினால எப்படி என்னென்ன இந்த வாரத்தில் எப்படி இருக்கும், என்னென்ன சூழ்நிலைகள் இருக்கும், அடுத்தடுத்து நீங்கள் என்னென்ன பண்ணணும், உங்கள் வேலை எப்படி இருக்கும், உங்களுடைய குடும்பம், உங்களுடைய குடும்பத்துக்கு அடுத்த குழந்தைகளுடைய படிப்பு, செலவுகள், வரவு செலவு, பாசிட்டிவ் நெகட்டிவ்ஸ், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. எதில் நீங்கள் கவனமாக இருக்கணும், எதில் நீங்கள் கொஞ்சம் ரொம்ப பண விஷயங்கள்லாம் எப்படி இருக்கணும், என்ன அப்படிங்கிறது எல்லாமே இதில் விவரமாக இந்த வார ராசி பலனை நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கணும். ஜஸ்ட் ஒரு கிளான்ஸ் நீங்கள் ஃபுல்லாக நீங்கள் பார்த்து வச்சுக்கணும். அப்போ தான் உங்களுக்கு தெரியும். ஸோ இது சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம இந்த விஷயத்தில் கொஞ்சம் நம்ம கவனம், அதாவது கண்ணு கட்டின பிறகு சூரிய நமஸ்காரம் பண்ணுறதுங்கிறது வேஸ்ட்டு. அதாவது நம்ம இருக்கோம், நம்ம ஒரு முன்னாடி நம்ம தெரிஞ்சு நம்மள விஷயத்த நம்ம சில விஷயம் நம்ம தெரிஞ்சு வச்சுட்டோம்னு சொன்னால் அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம என்ன செய்யணும், எப்படி இருக்கணும், ப்ரிகாஷன்ஸ் தான் நம்ம எப்படி நம்ம எப்படி நமக்கு உடல்நிலை சரியில்லைன்னா நம்ம எப்படி மருந்து மாத்திரை எடுத்துக்கிறோம், அந்த மாதிரி தான் நம்ம இப்போ அடுத்த வாரம் வருதா நமக்கு இந்த மாதிரி விஷயங்கள் சொல்கிறாங்களா, ஸோ அதுக்கு முன் உதாரணமாக அதுக்கு நம்ம எப்படி இருக்கணும், என்னென்ன பண்ணணுங்கிறதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் இருந்துட்டாலே உங்களுக்கு சிறப்பு. நாம செய்யாததை நாள் செய்யும், நாள் செய்யாததை கோள் செய்யும் சொல்லுவாங்க. கோள்னு கிரகம். இந்த கிரகங்கள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நம்ம பிறந்த ஜாதகப்படி கிரகங்கள் ஒன்று ஒரு இடத்துல இருக்கும். சில கிரகங்கள் வக்கரகதியில் இருக்கும். இப்படி எல்லாம் இருக்கக்கூடிய சூழ்நிலைகள்லாம் இருக்கு. அப்போ நம்ம சுய ஜாதகப்படி நமக்கு சில விஷயங்கள் மாறும். இப்போ மேஷராசி அப்படின்னு சொல்லும்போது சில விஷயங்கள் மாறும் சில பேருக்கு அது கரெக்டாகவும் இருக்கும். அப்போ நீங்கள் உங்களுடைய சுய ஜாதகத்தை டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் இருக்குது, நீங்கள் ஒரு முறை நீங்கள் உங்கள் சுய ஜாதகத்தை ஒரு முறை பார்த்து, சார் நான் உங்களுடைய சேனலில் நான் இந்த விஷயங்கள்லாம் பார்த்தேன், எனக்கு இப்போ இந்த பிரச்சனையில் நான் இருக்கேன், இதுதான் என்னுடைய ஜாதகம், ஸோ இதுக்கப்புறம் எனக்கு எப்படி இருக்கும், ஸோ அடுத்து என்னோட 5 இயர்ஸ் என்னோட கெரியர் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நீங்கள் முழுமையாக தெரிஞ்சுக்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கடைசி வரைக்கும் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் நான் என்ன சொல்லியிருக்கேன் அப்படிங்கிறது கடைசி வரைக்கும் உங்களால் தெரிஞ்சுக்க முடியும். சிம்மராசி நேயர்களே, சிம்மராசி எப்படி இருக்கு? மக நட்சத்திரம் சிம்மராசி, உத்திர நட்சத்திரம் சிம்மராசி, பூர நட்சத்திரம் சிம்மராசி, உத்திரம் 1ஆம் பாதம் வரையில் சிம்மராசி. யாரெல்லாம் உங்களை தூக்கி எறிஞ்சாங்களோ அவங்களே திரும்ப உங்ககிட்ட வரத்துக்கான வாய்ப்பு நிறையா இருக்குது இந்த வாரம். யாரெல்லாம் உங்களை வேண்டாம்னு தூக்கி எறிஞ்சாங்களோ அவங்களே திரும்ப they will come. அந்த அளவுக்கு நன்னா இருக்கு. உங்களுடைய ராசி குணமே என்ன தெரியுமா? தலைமை தத்துவம், தன்னம்பிக்கை, பெருந்தன்மை கொண்டவர்கள் நீங்க, மதிப்பு மிக்கவர்கள் நீங்க. என்ன சிம்மராசி கோபம் வரதான் ஒரு மாமி மூமே, மக நட்சத்திர சிம்மராசின்னு சொல்றாலே கோபம் வரதான் வரும். கோபம் இருக்கிற இடத்துல குணம் இருக்கு. ஸோ ஒன்றும் பிரச்சனை இல்லை. என்ன அந்த கோபம் கூட பார்த்தீங்கன்னா சில நேரங்களில் நியாயமாக தான் இருக்கும். அது புரிந்து கொள்ள ஆப்போசிட்ல புரிந்து கொள்ள இருக்கக்கூடிய விஷயத்தை பொறுத்து இருக்கு சில விஷயங்கள். ஒன்று. ரெண்டாவது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் சிம்மராசி பொறுத்த அளவுக்கு விரயத்தில் குரு உச்சமாறார். ஸோ பார்த்து செலவு பண்ணுங்க. வீடு வாங்கலாம், சுபகாரியங்கள் பண்ணலாம், கல்யாணம் பண்ணலாம், பூ ஏதாவது ஒரு கிரகப்பிரவேசம், வீடு கிரகப்பிரவேசம், ஒரு சுப செலவுகள்லாம் நிறையா உண்டு. கடன் அடையிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. சில பேர் கொஞ்சம் அதாவது ஒரு 1/2 கொஞ்சம் கடன் அடைக்கிறதுக்கான சில ஒரு அம்சம் உண்டு. 73% பாசிட்டிவாக இருக்கு, 27% நெகட்டிவாக இருக்குது. ஸோ கொஞ்சம் கவனமாக இருங்க. உடல் நலத்தில் ரொம்ப கவனமாக இருங்க. ரத்த அழுத்தம் அதிகமாக இருக்கும். தலைவலி, முதுகுவலி, தோல்வலி, தோள்பட்டை வலி இதெல்லாம் அதிகமாக இருக்கும். அதே போல் பார்த்தீங்கன்னா தூக்கமின்மை காரணமாக சோர்வு அதிகமாக இருக்கும். ஸோ கவனமாக உடல்நிலையில் எவ்வளோ கவனமாக, ஹெல்த் கான்ஷியஸ் முக்கியம். ஸோ அதை கொஞ்சம் கரெக்டாக பார்த்துக்கோங்க. இந்த வாரம் கொஞ்சம் உப்பு காரம்லாம் குறைச்சி கொஞ்சம் உடல்நிலையை பார்த்துக்கிறது நல்லது. ஒன்று. ரெண்டாவது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் வேலை விஷயத்தில் உங்கள் திறமை வெளிப்படும். ஓ நீயா இந்த அளவுக்கு செஞ்சிருக்க, பரவாயில்லையே அப்படின்னு உங்களை ஒரு பாராட்டக்கூடிய அளவுக்கு ஒரு பக்குவமாக ஒரு சில விஷயங்கள் கொண்டு வந்துடுவீங்க. பரவாயில்ல, உன்னை நம்பி கொடுக்கலாம் அப்படிங்கிற அளவுக்கு ஒரு சில பேர் வரும். ஆனால் மேலதிகாரிகள் சக ஊழியர்களும் ஈகோ கிளாஷ் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. சில மேலதிகாரிகள் ஈகோ கிளாஷ் ஆகிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு. அதுலேயும் நீங்கள் கொஞ்சம் கவனமாக பேச்சு நிதானம் தேவை. ஏன்னா யுவர் டேலண்ட் வில் பி விசிபிள். ரொம்ப விசிபிளாக இருக்கும். உங்களோட டேலண்ட் ரொம்ப நன்னா இருக்கும். ஸோ கவலைப்பட வேண்டாம், விசிபிளாக நன்னா இருக்கும். ஸோ வேலையில் நிறைய கான்சென்ட்ரேட் பண்ணுங்க. தொழில் விஷயத்துலையும் ரொம்ப கொஞ்சம் கவனம் செலுத்துங்க. ரொம்ப அகலக்கால் வச்சுட்டு போகாதீங்க. நிதானிச்சு அகலக்கால் ரொம்ப வைக்காதீங்க. வச்சா தப்பு. என்ன
ரொம்ப போயிட்டே போனோம்னு கண் திருஷ்டி மாதிரி ஆகிப்போடும். கல்லடி போட்டாலும் கண்ணடி போடக்கூடாது. ஸோ கவனமா இருங்க. குடும்பத்தில் எடுத்துட்டீங்கன்னா உங்கள் வார்த்தைக்கு மதிப்பு அதிகமாக இருக்கும். ஆனால் சிறிய விஷயத்தில் கோபம் காட்டினால் மனக்கசப்பு வரும். ஸோ மனக்கசப்பு இல்லாமல் கொண்டு போங்க. குடிமன தம்பதிகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நேரம் ஒதுக்கினால் உறவு வலுப்படும். கணவன் மனைவியா இருக்கீங்க அப்படின்னு சொன்னா கொஞ்ச நேரமாவது, எவ்வளவுதான் வேலை இருந்தாலும் கொஞ்ச நேரமாவது ஒதுக்கி ஒரு 10 நிமிஷமாவது கணவன் மனைவி உட்கார்ந்து பேசணும். ஸோ அடுத்து நம்ம என்ன செய்ய போறோம், அடுத்து என்ன, அந்த புரிதல் இருக்கணும். இருந்தால் சிறப்பு. ஒண்ணு. அதே போல திடீர் ஜாதக பேச்சுவார்த்தை வரலாம். சடன்லி ஜாதகம் பேச்சுவார்த்தை வரலாம். ஸோ அது நல்லபடியாக முடியறதுக்கான வாய்ப்புகளும் உண்டு. அது திருமணமாக இருந்தாலும் சரி, மறுமணமாக இருந்தாலும் சரி, கண்டிப்பாக வரத்துக்கான வாய்ப்புகள் நல்லா இருக்கு. பொறுமையை விடுத்து பொறுமையை ரொம்ப கடைபிடிங்க. சமரசம் பேசுவதற்கு எல்லாரும் வருவாங்க. இந்த விவாகரத்து கேஸ்லாம், விவாகரத்து கேஸு, இந்த நிலம் சம்பந்தமான கேஸ்லாம் சில பேர் சமரசம் பேச வருவாங்க. ஸோ கொஞ்சம் பார்த்துருங்க. லீகல் மேட்டர்ஸ் மூவ் ஸ்லோலி பட் ஸ்டெடிலி கரெக்டாக இருக்கும், ஸ்டடியாக இருக்கும். ஸோ கவலைப்படாது. ஞாயிற்றுக்கிழமைக்கு சிவபெருமான் வழிபாடு பண்ணுங்க. வில்வத்தினால சிவபெருமானுக்கு அர்ச்சனை பண்ணுங்க. வில்வ இலையினால் அர்ச்சனை பண்றது சிறப்பு. திருதலம், திருகுணாகாரம், திரிநேத்திரஞ்ச, திரையாயுதம், திருஜன்ம பாப சமஹாரம், ஏக வில்வம், சிவார்ப்பணம். அந்த ஒரு வில்வத்தை சுவாமிக்கு அர்ச்சனை பண்ணினா 3 ஜென்மத்தில் செய்திருக்கக்கூடிய பாவங்கள் போறது அப்படின்னு சொல்லி வில்வாஷ்டகத்துல முதல் ஸ்லோகமே. திருதலம், திருகுணாகாரம், திரிநேத்திரஞ்ச, திரையாயுதம், திருஜன்ம பாப சமஹாரம், ஏக வில்வம், சிவார்ப்பணம். வில்வ இலையினால், மகா வில்வத்தினால சுவாமிக்கு, சிவபெருமானுக்கு நீங்க அர்ச்சனை பண்ணினீங்க அப்படின்னு சொன்னால் உங்கள் ராசிக்கு சிறப்பு. சிவபெருமானுக்கு பண்ணினாலும் சரி, அல்லது கால பைரவருக்கு பண்ணினாலும் சரி, சிறப்பு. ஆனால் ஞாயிற்றுக்கிழமையில பண்ணுங்க. பண்ணினீங்க அப்படின்னு சொன்னால் சிறப்பு. நெய் தீபம் ஏற்றி வைங்க. பைரவருக்காக இருந்தால் ஒரு மிளகு தீபம் ஏற்றி வைங்க. ஒரு சிகப்பு துணியில் விளக்கேற்றுறாங்களே அந்த மாதிரி விளக்கேற்றி வைங்க. இதெல்லாம் நம்மளுடைய நம்பிக்கை. சுவாமிக்கு விளக்கேற்றுறது, பூஜை பண்ணுறது, சுவாமிக்கு செய்கிறதெல்லாம் நம்மளுடைய மூதாதைகள், நம்மளுக்கு முன்னோர்கள்லாம் வழிவகுத்ததை நம்ம செய்கிறோம். நம்ம ஒன்றும் புதுசாக ஆரம்பித்து செய்யலை. முன்னாடி முன்னோர்கள் வழிவகுத்தது நம்ம செய்கிறோம், அவ்வளோதான். அதை என்ன செய்யணுமோ அது முறையாக சுவாமிக்கு செஞ்சால் போதும். எக்ஸ்ட்ரா நீங்கள்லாம் போட்டு அப்படி இப்படிலாம் நீங்கள் செய்யணுங்கிறதில்ல. சுவாமிக்கு என்ன தீபம் ஏற்றணும் அதை ஆத்மார்த்தமாக ஏற்றினாலே அந்த தெய்வம் அதை ஏற்றுக்கும். அதுவும் அதற்கான நேரம் உங்களுக்கு வந்துருச்சுன்னா அந்த தெய்வம் உங்களை உயர்த்தி வைக்கும். தெய்வம் உங்களை உயர்த்தி வச்சது அப்படின்னு சொன்னால் யாராலையும் இறக்க முடியாது. அதனால தான் தெய்வம் வந்து அன்புக்கு கட்டுப்பட்டது. யாருக்கு கட்டுப்பட்டது? அன்புக்கு கட்டுப்பட்டது. நீங்கள் தெய்வத்துக்கிட்ட அன்பாக இருந்து பாருங்க, அதோட விஷயமே வேற. அதுதான் தெய்வத்துக்கிட்ட அன்பு காட்டுறதுங்கிறது ஒரு தனி விஷயம், பார்த்துக்கோங்க. ஒன்று. அதனால இந்த ராசிக்காரர்கள் பொறுத்த அளவுக்கு வந்து கொஞ்சம் கோபத்தை அடக்கி இந்த வாரத்தில் சில விஷயங்கள்லாம் கொஞ்சம் கவனம். பெண்கள் வண்டி வாகனத்தில் கொஞ்சம் நிதானமாக வாங்க. செலவுகளை கட்டுப்படுத்துங்க. நான் நிறைய பதிவுல சொல்லியிருக்கேன், சேமிப்பு போக செலவு பண்ணுங்க, செலவு போக சேமிக்காதீங்க. ஸோ கொஞ்சம் பார்த்து செய்யுங்க. அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா மாணவ மாணவிகளுக்கு சிறப்பாக இருக்கும். அரசியல் துறையில் ஒரு சிம்ம ராசியில் இருப்ப அரசியல் துறையில் ஒரு பெரிய மாற்றம், பதவி, ஏதாவது ஒரு நிறைய நல்ல விஷயங்கள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. கலைத்துறையில் இருப்பவர்களுக்கு, இந்த சிம்ம ராசியில யாரு கலைத்துறையில இருக்கீங்களோ அவங்களுக்கு இந்த வாரத்துல உடல்நிலை அதிகமான ஒரு பாதிப்பை கொடுத்து, ஹாஸ்பிட்டாலிட்டி அந்த மாதிரி இந்த கலைத்துறையில நல்ல பேர் புகழோட இருக்கக்கூடிய சிம்ம ராசியில இருப்பவர்களுக்கு இந்த உடல்நிலை பாதிப்பு அப்படிங்கிறது உண்டு. அதுல கொஞ்சம் பார்த்துக்கோங்க. ஸோ இதெல்லாம் நான் சொல்ற மாதிரி சில விஷயங்கள்லாம் கொஞ்சம் கரெக்டா செஞ்சீங்க அப்படின்னு சொன்னா வாழ்க்கையில சிறப்பாக இருக்கும். சுபம். வாழ்க வளமுடன். இதுவரையில் நாம் பார்த்தது வார ராசி பலன் என்ற வகையிலே திங்கட்கிழமையிலேருந்து ஞாயிற்றுக்கிழமை வரைக்கும் எப்படி இருக்கு அப்படிங்கிறது நம்ம பார்த்தோம். இது வந்து பொது பலன்கள் தான். இது வந்து பார்த்தீங்கன்னா பொது பலன்கள். யாரையும் குறிப்பிட்ட இந்த ஜாதகத்தை குறிப்பிட்டலாம் கிடையாது. 12 ராசி பரியந்தம் பொது பலன். ஸோ இந்த பொது பலன் எப்படி இருக்கும் அதை தான் நம்ம சொல்றது. ஸோ இந்த பொது பலன்கள் சில பேருக்கு அப்படியே பழிக்கும், சில பேருக்கு ஒன்று ரெண்டு 3 விஷயங்கள் சரியா இருக்கும். அந்த மாதிரி உங்களுடைய அப்போ சுய ஜாதகத்தை எப்போதுமே நம்ம பார்த்து, எப்போதுமே சுய ஜாதகத்தை வருஷத்தில் 1 முறையோ 2 முறையோ நம்ம பார்த்து, நம்ம எப்படி கிரகநிலை மாற்றங்களுக்கு தகுந்த மாதிரி நம்ம எப்படி இருக்கணும், என்ன செய்யணும், நம்ம ஜாதகத்துக்கு நம்ம என்ன ஸ்லோகம் சொல்லணும், எப்படி நம்ம வழிபாடு பண்ணணும். அதாவது என்றைக்குமே நம்ம தெய்வ வழிபாடு செய்கிறதுனால நம்ம குறைய போகிறது கிடையாது. ஒரு 24 மணி நேரத்தில் ஒரு 5 நிமிடமாவது தெய்வத்தை நினைக்கணும் அப்படின்னு சொல்கிறது. எவ்வளோதான் அறக்க பறக்க வேலைக்கு போனாலும் ஒரு 5 நிமிஷமாவது தெய்வத்தை நினைக்கணும் அப்படின்னு சொல்லுவேன். அப்போ அந்த தெய்வத்தை நினைக்கிறது அப்படிங்கிறது ஒரு விஷயம். அப்போ நம்ம வீட்டில் தீபம் ஏற்றுறது, விளக்கேற்றுறது, சுவாமி கும்பிட்றது, இதெல்லாம் வந்து வீண் போகாது என்றைக்குமே. அருள் இல்லாருக்கு அவ்வுலகில்லை, பொருள் இல்லாருக்கு இவ்வுலகில்லை, ரெண்டுமே இல்லாதவளுக்கு எந்த உலகமும் கிடையாது. நீங்கள் செய்கிற புண்ணியம், நீங்கள் செய்யக்கூடிய ஒரு தீபம் ஏற்றினாலும், ஒரு கோவிலுக்கு போயிட்டு வந்து ஆலயம் தொழுவது சாலவம் நன்று, எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. யாராவது நல்ல விஷயங்கள் சொல்லிக் கொடுக்குறாங்கன்னா உடனே அதை கேட்டுக்கிறது, சொல்கிறது, கிரகிச்சுக்கிறது, இதெல்லாம் நல்ல விஷயங்கள். அதனால் உங்களுடைய சுய ஜாதகத்தை ஒரு முறை நீங்கள் பார்த்து, நான் சொல்லியிருக்கிறது எல்லாமே பொது பலன். உங்களுடைய சுய ஜாதகத்தை அனுப்பி, ஸோ சார் நான் குருக்கள்கிட்ட பேசணும், ஸோ எனக்கு அப்பாயின்மெண்ட் வச்சு ஃபிக்ஸ் பண்ணிட்டு ஒரு 20 நிமிஷமோ 25 நிமிஷமோ ஒரு வீடியோ காலையோ ஒரு நார்மல் காலையோ நீங்கள் பேசுனீங்கன்னு உங்களுக்கு தெரியும். உங்கள் ஜாதகத்தைப்படி முழுமையாக நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஒரு நோட்டு பேனை எடுத்து வச்சுக்கோங்க, முழுமையாக இது பண்ணிக்கோங்க, எல்லாம் ரெக்கார்டிங் பண்ணிக்கோங்க.
அப்போ உங்களுக்கு முழுமையாக சில விஷயங்கள் நீங்கள் தெரிஞ்சுப்பீங்க. சுபம், வாழ்க வளமுடன்.